ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் பியூட்டிஸ். 3 தடவை இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இடுப்பு வலி, தூக்கம் இன்மை, ரத்தம் குறைபாடு, கால்சியம் குறைபாடு இருக்காது. சரீரத்தில் கால்சியம் இல்லாட்டி 27 வயசுலேயே எலும்பு பலகீனமாக போயிடுது. உட்கார்ந்தா எந்திக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, நடக்கும்போது எலும்புல வலி, அதோட டக்கு டக்குன்னு வேற சத்தம் வேற கேட்குது. எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்கிறது, தூக்கம் அதிகமாக இருக்கிறது, முடி உதிர்ந்து போகிறது, சருமம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே கால்சியம் குறைபாடில் தான் வருது. இதை எப்படி சரி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம ஒரு பொடியை தயார் பண்ணிக்கிடுவோம். இதுக்காக நம்ம மூணு இன்க்ரீடியண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். முதல் இன்க்ரீடியன்ட் ராகி, அதாவது கேழ்வரகு. ராகியை சுத்தமாக கழுவி ஆற வச்சு அதில் 1 கப் ராகியை எடுத்துக்கணும். இதை கொஞ்சமாக வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த காலத்தில் கேழ்வரகை பயன்படுத்துறது ரொம்ப அதிகமாயிருச்சு. இது எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்குது. கேழ்வரகுல இருக்கிற கால்சியம் பாலை விட 5 மடங்கு அதிகமாக இருக்குது. இது எலும்புகளையும் சதைகளையும் பலமாக்குது. கேழ்வரகுல அதிகமான ஃபைபர் இருக்கிறதால நம்ம உடம்பை மெருகுபடுத்துது. டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்ப நல்லது. ரத்தத்தில் சுகர் லெவலை சரி பண்ணுது. அயன், அதாவது இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்கிறதால ரத்தத்தில் ஹீமோகுளோபினை அதிகரிக்குது. இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் கசகசாவை சேர்த்துக்கிடணும். கசகசாவை ரொம்ப ஸ்வீட்ஸில் பயன்படுத்துகிறோம், இன்னும் மசாலா கிரேவியில் கூட பயன்படுத்துகிறோம். கசகசால ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அதோட ஃபைபர், அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது ஜீரண சக்தியை அதிகப்படுத்துது, தூக்கமின்மை பிரச்சனையை குறைக்குது, சரீரத்தை ஹைட்ரேட்டாக வச்சிருக்கிறதுக்கு, உடம்பை குளிர்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது, மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணுது. நம்ம எடுத்துக்கிட்ட பொருட்களில் ராகி 1 கப்புனா 2 ஸ்பூன் கசகசாவை சேர்த்துக்கணும். இன்னும் 3வது இன்க்ரீடியன்ட் என்னன்னா பாதாம் பருப்பு. 8 பாதாம் பருப்பை எடுத்துக்கோங்க. இதில் ஃபைபர், புரோட்டீன் அதிகமாக இருக்குது. தினமும் பாதாம் பருப்பு சாப்பிட்றதால நம்ம உடம்பு பலமாகுது, நம்ம ஸ்கின்னும் பிரகாசமாக இருக்குது, ஆரோக்கியமும் அதிகமாகுது. நம்ம எடுத்துக்கிட்ட 3 பொருட்களில் வெறும் கேழ்வரகை மட்டும் வறுத்துக்கிடணும். கசகசாவை, பாதாம் பருப்பை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. பாதாம் பருப்பில் எத்தனையோ ஆரோக்கிய சத்துக்கள் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியும். பாத்தீங்களா, கேழ்வரகு இப்ப நல்லா வறுத்தாச்சு. இப்போ ராகி, கசகசா, பாதாம் பருப்பை மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா பவுடரா பண்ணிக்கிடணும். இதை நம்ம மாசத்துக்கு தேவையான அளவு செஞ்சுக்கிடலாம். பாத்தீங்களா, நல்லா நைஸா பொடியா தயாராயிடுச்சு. இந்த பொடியை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குவோம். முதல்ல ஒரு பவுல்ல 1 கிளாஸ் பாலை ஊற்றி ஸ்டவ் மேல வச்சிருங்க. இதுல 1 ஸ்பூன் பொடியை சேர்க்கணும். நீங்க அப்படியே பால்ல சேர்த்தீங்கன்னா பால்ல கரையாது, அது கெட்டியாயிரும். அதனால கொஞ்சம் பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் பொடியை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கலவையை இதில் சேர்த்துடலாம். டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் சர்க்கரை சேர்க்காம எடுத்துக்கோங்க. தினமும் சாப்பிட்றவங்க கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துக்கிடலாம். அதாவது நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லது. உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லத்தை பயன்படுத்துங்க. பாருங்க, பால் நல்லா கொதிக்குது. இந்த பொடி பாலில் நல்லா வேகணும். இந்த ட்ரிங்கை காலையில் டிஃபன் சாப்பிட்ட பிறகு குடிக்கலாம். இல்லை நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா டிஃபனுக்கு பதிலாக இந்த ட்ரிங்கையே உங்கள் டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி வாரத்தில் 3 தடவை குடிக்கிறதால நம்ம உடம்புல பலம் அதிகமாகுது, எலும்புகளோட பலத்தையும் அதிகமாக்குது, சரீரத்துக்கு தேவையான பலத்தை கொடுக்குது. எந்த வயசானாலும் எல்லாருமே குடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க. உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.